ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைசன்ஸோட E7Q2025 ப்ரோ மாடல் பார்க்க போகிறோம். இது ஏன் 2025 நீங்கள் சூஸ் பண்ணணும்? 2026 மாடல் இருக்குது, ஆனால் அதில் 144 ரெஃப்ரெஷிங் ரேட் இல்லை. ரெஃப்ரெஷிங் ரேட்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா டிவியும் இது வந்து ரேட் வந்து ஒரு 53,000 வருது. கூப்பன் கோடு இருக்கும், கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. அதில் கீழே போனீங்கன்னா கூப்பன் கோடு உங்களுக்கு 1500 வரை குறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இது ஏன் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா, வேறு டிவியில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஏஐ அப்ஸ்கேலர் எத்தனை ஹெச்இசெட்டு போட மாட்டான், ஃப்ரீக்வன்சின்னு போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து டிவி ஜஸ்ட் அது படம் பார்க்க மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர, இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சோ கேமோ விளாடணும்னா அது யூஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே PS5 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கேம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுக்குறான்னா டிவி சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவான். இதில் ஆனால் நியூஸ் 18 மட்டும்தான் வரும். அப்புறம் உங்களுக்கு எப்போ வேணால் மேட்ச் பார்த்துக்கலாம். கிரிக்கெட் மேட்செல்லாம் ஜியோ ஸ்டார் ஹாட் ஸ்டாரில் தான் பார்க்க முடியும். அப்புறம் உங்களுக்கு ஹைசன்ஸில் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுட்பால் மேட்ச் கொடுத்துறான். அது அவனோட ஸ்பான்சர். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கலாம். அதில் அவங்க ஹைலைட் எல்லாமே போடுவானுங்க. வேறு என்னென்னா, வேறு எல்லாம் ஓடிடி சேனல் எல்லாமே இருக்கும். விளம்பரம் வராது மெயினாக, ஏன்னா இது விடா ஓஎஸில் ரன் ஆகுது. அதான் விளம்பரமுக்கு இங்கே இடமே இல்லை. நீங்கள் கூகுள் டிவி இப்போ வாங்கினீங்கன்னா கூகுள் ஓஎஸ், அதில் எல்லா டிவிலையும் கூகுள் ஓஎஸ் தான் கொடுப்பான். அதில் ஃபுல்லாக விளம்பரம் மட்டும்தான் வரும். இதில் சுத்தமாக விளம்பரம் வராது. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு 144 ரெஃப்ரெஷிங் ரேட் எந்த டிவிலையும் கொடுக்க மாட்டான். இந்த ப்ரைஸுக்கு 50,000 தான் வரும் உங்களுக்கு. கூப்பன் கோடெல்லாம் போட்டு வாங்கினீங்கன்னா, எனக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணால் கூப்பன் கோடு வரும், அதை போட்டு வாங்குங்க. 50,000 ரூபாய்க்கு 51,000 ரூபாய்க்கு இந்த 2025 மாடலில் தான் இது இருக்குது. ஹைசன்ஸ் இப்போ இருக்க மாடலில் சர்ச் பண்ணாலும் வராது. நான் கீழே கரெக்டாக லிங்க்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் ஹைசன்ஸ் சும்மா சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாடலெல்லாம் இந்த மாதிரி அப்ஸ்கேல், வேறு எல்லா டிவியில் இருக்க மாதிரி படம் பார்க்குற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்ஸ்கேலிங், டவுன் ஸ்கேலிங், அந்த மாதிரி அப்ஸ்கேலிங் இந்த ஒன்று தான் கொடுத்துருப்பான். வேறு 4K அவ்வளோதான் கொடுத்துருப்பான். இது QLEDயில் சாம்சங், சோனிலலாம் பார்த்தீங்கன்னா, சோனியில் இதே ஃபியூச்சரில் இருக்க டிவி 1,00,000 1,50,000 ரூபா இருக்கும். இதே QLEDயில் நீங்கள் எடுத்தாலுமே அதில் வந்து 1,00,000 இருக்கும். QLED இல்லாமல் QLED சாதா LED எடுத்தாலுமே உங்களுக்கு 1 lakh பக்கம் வந்துடும். QLED எடுத்திங்கன்னா 1,20,000 அப்படி வந்துடும். 80,000லேயும் இருக்கும் சோனியில், ஆனால் அது வந்து வேஸ்ட்டு, ஒன்றுமே கொடுக்க மாட்டான். நீங்கள் ஏமாந்துடாதுங்க போய். அது பேசிக் மாடல். ஸோ நீங்கள் வந்து 144 ரெஃப்ரெஷிங் ரேட்டு இருக்க ஒரே டிவினா இந்த டிவி தான். இப்போ 144 ரெஃப்ரெஷிங் ப்ளே ஸ்டேஷன் இருந்தால் அது யூஸ் ஆகும். ஏன்னா ப்ளே ஸ்டேஷனில் வந்து மூமெண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட் ஏன் முக்கியம்னா, ஒருத்தர் நடக்கிறான்னா அதை ஸ்பீடாக அதை கன்வே பண்ணணும். இல்லை நீங்கள் ரெஃப்ரெஷிங் ரேட்டு கம்மியாக வாங்கினீங்கன்னா அவன் ஸ்லோவாக நடப்பான். அதுவே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிரும். இப்போ கிரிக்கெட் இதிலலாம் ஸ்ட்ரெக் ஆகிரும். கிரிக்கெட், ஃபுட்பாலெல்லாம் நீங்கள் அங்கேயே இருக்க மாதிரி நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு 144 ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்க டிவி தான் பெஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேம் விளையாடி காமிக்கேன். இதில் இப்போ இந்த கேம் இருக்குது, ஜாய்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இப்போ இவன் இருக்கான், எவ்வளோ கிளாரிட்டி பாருங்கள். கம்ப்யூட்டரில் கூட இவ்வளோ கிளாரிட்டி வராது. PS5 இந்த டிவியும் வாங்கினீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு இவ்வளோ. நான் ஸ்ப்ரிண்டே போகல, இப்போ நான் ஸ்ப்ரிண்டு போட்டு ஓடேன். எப்படி மூமெண்ட் ஸ்பீடை பாருங்கள், இப்படி இருக்கணும். இதுக்கு தான் 144 ரெஃப்ரெஷிங் ரேட்டு ரொம்ப முக்கியம் சொல்கிறது. இதேமாரி ஃபுட்பால் மேட்ச்சு எல்லாத்துக்குமே 144 ரெஃப்ரெஷிங் ரேட் ரொம்ப முக்கியம். இப்போ எந்த டிவிலையுமே அது கொடுக்குறது இல்லை. 2025 மாடல் ஹைசன்ஸில் மட்டும்தான் கொடுக்குறான். ஸோ இது கேமிங்க்கு இதை விட அற்புதமான டிவி எதுவுமே இல்லை. ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டேஷன் வச்சு அதில் நீங்கள் பின்னால் பார்க்கணும். HDMI போர்ட்டில் 144 ஹெச்இசெட், அதில் தான் இந்த ப்ளே ஸ்டேஷனோட HDMI போர்ட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். வேறு எதுலையா கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 160 MHz அது எல்லா டிவிலையும் கிடைக்கும். அது வேஸ்ட்டு, வாங்கிடாதுங்க.
மூவி பார்த்தாலுமே தியேட்டர் பார்த்த ஃபீல் இருக்கும் QLEDனால். QLEDனால் வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ இதுக்குள்ளேயே ஒரு நிறைய எல்இடி, ஒவ்வொரு டிஸ்பிளேக்கும் ஒவ்வொரு எல்இடி வச்சு இங்கேன்னு தனித்தனியாக இருக்கும், அதான் QLED. அதுலேயே உங்களுக்கு வேறு வெறும் எல்இடினா வெறும் வெள்ளை கலர் டிஸ்பிளேக்கு பின்னால் போட்டிருப்பான். இதை விட மினி எல்இடின்னு ஒன்று உண்டு, அது நிறைய எல்இடி கொடுத்துருப்பான். இதில் வந்து அதில் ஒயிட் கலர் லைட் மட்டும்தான் வரும், இதில் கொஞ்சம் RGB லைட் வரும், அதான் QLED. மினி எல்இடினா இதை விட நல்லாயிருக்கும். ஆனால் மினி எல்இடி பட்ஜெட்டெல்லாம் உங்களுக்கு 1 lakh வர போயிடும். இது வந்து நான் வாங்கும்போது 50,000 ரூபா, இப்போ வந்து 53,000 ரூபா, 3,000 கூடி இருக்குது. 6 month யூசேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த இதை. ஃபஸ்ட்டு நீங்கள் டிவி வாங்கின அப்புறம் எந்த டிவி வாங்கினாலுமே நீங்கள் வந்து கூகுள் ஓஎஸில் இருக்க டிவி வாங்காதுங்க. விடா ஓஎஸில் 8 years அப்டேட்டு கேரண்டி கொடுத்துருக்கான், 8 வருஷத்துக்கு அப்டேட்டு கொடுக்கான். கூகுள் ஓஎஸில் 2 வருஷம் அப்டேட் பண்ணாலே அந்த டிவியே ஹேங் ஆகும். இங்கே பாருங்கள், டிவி ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், ஒரு லேக் இருக்கா பாருங்கள், அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருக்கும் ஹோம் ஸ்க்ரீன்லேயே. பார்த்தீங்களா ஸ்பீடு? இந்த ஸ்பீடு தான் தேவை. இதுக்கு தான் 144Hz ரெஃப்ரெஷிங் ரேட். இந்த ஸ்பீடு இருக்கணும். கூகுள் ஓஎஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணி காமிங்க பார்க்கலாம், முடியாது, ஸ்ட்ரக் ஆயிரும். இதில் ரேமுமே உங்களுக்கு 3GB மேலே ரேம் கொடுத்துருப்போம், 4GB வரைக்கும். அதான் அதில் இவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆக காரணம். ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. நீங்கள் யூடியூபுக்கெல்லாம் இது பிளானே போட வேண்டாம், ப்ரீமியம் பிளான். இதுலேயே உங்களுக்கு வந்து பிளானு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது, ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகும். ஏன்னா விடா ஓஎஸில் இருக்குது. இது வந்து குளோபலி நம்பர் 1 இருக்குது இந்த டிவி. இப்போ நீங்கள் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்லேயுமே விளம்பரமே வராது உங்களுக்கு. ஜியோ ஹாட்ஸ்டாரை பொறுத்த மட்டும் தெரியும், கூகுள் ஓஎஸ் டிவியில் போடுங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் விளம்பரம் வரும். அதுலேயே படத்தை ஏன்டா பார்க்குறோன்னு சொல்லி ப்ரோ போடுவீங்க. விடா ஓஎஸில் அந்த பிரச்சனையே இல்லை, ப்ரோ போட வேண்டாம். நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷனே போட வேண்டாம், விளம்பரம் இருக்க வெர்ஷனே வாங்கிட்டு ப்ளே பண்ணாலே உங்கள் விளம்பரத்தை அதுவாகவே இது பண்ணி விட்றோம். ஏன்னா இது வந்து குளோபலி நம்பர் 1 இருக்கனால இந்தியா மாடல் இல்லை, அதனால விளம்பரத்தை எல்லாமே அது கட் பண்ணிடும் விடா ஓஎஸ்னால். விடா ஓஎஸில் மட்டும்தான் விளம்பரம் கட் ஆகும். கூகுள் ஓஎஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே விலையை கம்மி பண்ணி விற்பானுங்க, வாங்கிடாதுங்க. அது ஒரு ட்ராப். அது என்னென்னா கம்மி பண்ணி கொடுக்கானுங்க, இங்கே பார்க்குறீங்களா அட்வர்டைஸ்மெண்ட், அதில் அந்த காசை எடுத்துருவானுங்க. இதே 53,000 இருக்குன்னா அது 49,000ன்னு கரெக்டாக 3,000 கம்மி பண்ணி கொடுப்பானுங்க. இதில் நீங்கள் என் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே கூப்பன் கோடு 1,500 வரை வரும். அதை போட்டாலும் உங்களுக்கு 51 தான் வரும். ஸோ கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அதேமாரி இப்போ PS5 எல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை, அதுக்கும் முடிஞ்சால் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது பெஸ்ட்டாக இந்த டிவி PS5 இருந்தால் போதும், பிரச்சனையே இல்லை. வேறு ஒரு ஏசி ரூம், அவ்வளோதான் வாழ்க்கை. இவ்வளவும் இருந்தாலே நமக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் காம்பினேஷனாக. இப்போ சோனி டிவி வாங்கிங்க 1,50,000 ரூபாய்க்கு, அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே 50,000க்கு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். கிளாரிட்டி, ஸ்பீடு இருக்காது சோனி டிவியில். ஒரு 4 அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்பீடு இருக்காது. ரிஃப்ரெஷிங் பாருங்கள், 145 ரெஃப்ரெஷிங் ரேட்டு, சும்மா இல்லை. அப்புறம் விடோ ஓஎஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவன் ஃப்ரீ ஆப் வச்சுருப்பான். இதில் டிவி சேனலில் உங்களுக்கு ஹிந்தி சேனல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் தமிழ் சேனல் நியூஸ் 18 மட்டும்தான் ஆகும். வயசானவங்களுக்கு உங்கள் வீட்டில் நெட் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கேபிளும் போடாமல் நியூஸ் 18 போட்டுருவோம். விடா கிட்ஸு கொடுத்துருப்பான், கேம் கொடுத்துருப்பான், ஆர்ட்டு கொடுத்துருப்பான், எல்லாமே கொடுத்துருப்பான். இதில் இருக்க ஆர்ட்டெல்லாம் நீங்கள் போட்டால் சூப்பராக இருக்கும். ப்ரௌசர், மீடியா எல்லாமே கொடுத்துருப்பான் விடாவில். ஸோ பெஸ்ட்டு விடா ஓஎஸ் போங்க. இந்த டிவி தான் சொல்லலை, எந்த டிவி நீங்கள் பார்த்து வச்சதை எடுத்தாலுமே கூகுள் ஓஎஸ் மட்டும் போயிடாதுங்க. கூகுள் ஓஎஸ் போனீங்கன்னா டோட்டலி வேஸ்ட்டுனா சுத்தமாக வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா கூகுள் ஓஎஸில் அவ்வளோ விளம்பரம். எனக்கே என் பாட்டி வீட்டில் கூகுள் ஓஎஸ் ஏஎஸ்ஆர் டிவி தான் இருக்குது. அங்கே போனாலே எனக்கு விளம்பரத்தை பார்த்து டிவி பார்க்காம வீட்டுக்கு வந்துடும். அதுலேயும் சில விளம்பரம்லாம் ரொம்ப மோசமான விளம்பரத்தை ஃபேமிலியாக இருக்க நேரத்தில் போட்டுருவோம்.
அதெல்லாம் பார்க்கவே முடியாது நம்மளால். ஆனால் என் வீட்டில் விடா ஓஎஸ்ஸு ஹைசென்ஸ் இருக்கனால விடா ஓஎஸ்ன்னு பார்க்காதுங்க. இப்போ எல்ஜியில் அவன் ஒரு ஓஎஸ் கொடுப்பான், அந்த ஓஎஸ் வாங்குங்க. இல்லைன்னா சாம்சங்கில் அவன் ஒரு ஓஎஸ் கொடுப்பான். ஆனால் கூகுள் ஓஎஸ் மட்டும் வாங்கிடாதுங்க. நான் இந்த டிவி ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா, நான் யூஸ் பண்ண அளவுக்கு க்ளீனாக இருக்கும். அதேமாதிரி இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, எந்த டிவி புது டிவி வாங்கினாலும் இந்த ஹெச்டிஎம்ஐ ஒன்று போயிருங்க. இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்கலாம், இல்லை சைடில் ஒயிட் கலராக வந்துடக்கூடாது. இதை வச்சு செக் பண்ணிடணும். இங்கே எதுலேயுமே வெள்ளை கலர் வரல. எனக்கு லக்குக்கு எனக்கு நல்ல டிவி கிடச்சி. சில டிவியில் இங்கே ஒயிட் ஸ்பாட் இருக்கும், உடனே ரிட்டன் கொடுத்துருங்க 7 நாளில். இல்லைனா அதுவும் உங்களுக்கு ரிட்டன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது பெஸ்ட்டு ஆன்லைனில் வாங்குங்க. ஆஃப்லைனில் போனீங்கன்னா இதே டிவி 70,000 ரூபாய்க்கு விற்போம். சோனியில் மட்டும் குறைச்சி விற்பான். நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸை செக் பண்ணிக்கோங்கன்னு. அப்படி குறைச்சி விட்டதாலும் இன்ஸ்டாலேஷன் அங்கே இங்கேன்னு எப்படியா சார்ஜ் போட்டுருவோம். சோனி டிவி பார்க்கிங்கன்னா ஆஃப்லைன் போங்க. ஹைசென்ஸை பொறுத்த மட்டும் ஆன்லைனே போயிருங்க. ஆஃப்லைன் ட்ரை பண்ணாதுங்க, ஏமாந்துடுவீங்க. டிவி மட்டும் சொல்லலை, நிறைய பொருள் அப்படி தான் ஆஃப்லைனில் ஃபுல்லாக ரேட்டு கூட்டி போடுறான். நம்மளால் வாங்க முடியாது. நீங்கள் பெஸ்ட்டு வாங்க முடியாது இல்லை, வாங்கலாம். நான் அவன் பேக்கப்பும் தரமாட்டான் சப்போர்ட்டு. இப்போ இதில் இருக்க ஒரு இன்வாய்ஸ் பிடிஎஃப் எடுத்து ஹைசென்ஸ் டிவிக்காரனுக்கு அனுப்பி வர சொல்லுங்கள், வந்துடுவான். கிராம்ப்டன் ஃபேன் வாங்கினீங்கன்னா அவனுக்கு அனுப்புங்க, வந்துடுவான். இதுதான் பெஸ்ட்டு. இது வெளியே போய் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஹைசென்ஸ்லேயே நிறைய மாடல் இருக்குது. 60 ஹெச்சி செட் இருக்குது, அதை வாங்கிடாதுங்க ஹைசென்ஸ்லேயே. நான் ஹைசென்ஸ் வாங்க சொன்னேன், நீங்கள் 60 ஹெச்சி செட் வாங்கிட்டு ஏன்டா நாங்கள் வாங்கிட்டோம் போயிடுச்சுன்னு சொல்லாதுங்க. 60 ஹெச்சி செட் வாங்கினீங்கன்னா இப்படி இவ்வளோ ஸ்பீடாலாம் மூவ் பண்ண முடியாது, ஹேங் ஆகி நிற்கும் ஒன்லே. ஏதாவது ஒன்று இங்கே ஸ்பீடு பாருங்கள். இப்போ டக்குன்னு கேம் போகிறேன் பாருங்கள், ஸ்பீடு அப்படி இருக்கும். டக்குன்னு அவ்வளோதான் ஸ்பீடு, லோடிங்கே கிடையாது. பாருங்கள் கிளாரிட்டி பாருங்கள், கேம் கிளாரிட்டி. கம்ப்யூட்டர் தோற்றுறோம், 1,00,000 ரூபா கம்ப்யூட்டர் தோற்றுறோம். இவ்வளோ நான் PS5ல் விளாடேன், ஆனாலும் கிளாரிட்டி பாருங்கள். பாருங்கள் மைக்கில் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு கையில் விளாடிட்டுருக்கேன் ஜாய்ஸ்டிக்கை வச்சு. சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பீடு பாருங்கள், ஹேங்கே ஆகாது. கார் வர ஸ்பீட், போகிற ஸ்பீடு எதோ வேணால் பார்த்துக்கோங்க. நான் ஒரு கையில் விளாடனால என்னால் கார் ட்ரைவ் பண்ணி காமிக்க முடியலை. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ட்ரைவ் பண்ணி காமிக்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். லேகே இல்லை பார்த்துக்கோங்க. இதுதான் 144 எஃப்இசெட்டோட யூசேஜ். பாருங்கள் லேகே இல்லை, கண்ட்ரோலெல்லாம் அப்படி ஸ்டேபிளாக இருக்குது. லேக் இல்லை தெரியுதா? இவ்வளோ இடிச்சுமே ஸ்ட்ரக் ஆகி நிற்கலை. இப்போ நான் இடித்து காமிக்கிறது எதுக்குன்னா, ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும் லேக் இருந்துச்சுன்னா. இப்போ பாருங்கள் எப்படி எஸ் அடித்து போகிறேன், லேகே இருக்காது. அதுதான் 144 எஃப்இசெட் ஹெச்இசெட். இந்த மாதிரி லேக் ஃப்ரீயாக நீங்கள் விளாடிக்கலாம். இந்த ஸ்பீடு சாதா டிவியில் வராது. 144 ஹெச்இசெட் இருக்குது, ஆப்ஷனில் இருக்குது. 60 எஃப்பிஎஸ்னால் இந்நேரம் நின்றுடும். பாருங்கள் ஆள் இப்படி வெளியே பறந்து போகிறோம். இதான் இந்த டிவி பெஸ்ட்டு. இதே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நான் கேம் விளாடின்னு காமிச்சிட்டேன். ஸோ ஹைசென்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டு தான்.
ஸோ நீங்கள் ஹைசென்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹைசென்ஸ்னு சொல்லலை, நான் ப்ரொமோட் பண்ணேன் நீங்கள் நினைக்காதுங்க. விடா ஓஎஸ் இருக்குது, 144 HZ இருக்குது. இந்த ரெண்டையும் பாருங்கள். ஏதாவது ஒரு டிவியில் உங்களுக்கு பிடிச்ச டிவியில் 1 HZ 144 240 அந்த மாதிரி இருந்தால் வாங்கிருங்க. ரெண்டாவது என்னென்னா, ஹைசென்ஸ் வந்து நான் பார்த்ததில் பெஸ்ட்டு பட்ஜெட் வைஸ்லேயும் எதுலேயுமே. அதுக்குன்னு இதான் குளோபல்லே நம்பர் 1 பிராண்டு சோனிக்கு எடுத்தால். சோனி தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். நான் அது 2 லட்சம் வரும் இந்த பிராண்டு. சோனி டிவி நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். எனக்கு 2 வருஷத்தில் சோனி டிவி வந்து நாசம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிக்கெல்லாம் ஸ்டெபிளைசர் வந்து விகார்ட்லேயுமே ஸ்டெபிளைசர் உள்ளே இருக்குது, காமிக்கிறேன். ஸ்டெபிளைசர் உள்ள ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குது. விகார்ட் ஸ்டெபிளைசர் வாங்கிக்கோங்க. 3000 ரூபா ஸ்டெபிளைசர், விகார்ட் ஸ்டெபிளைசர், அதை வாங்கிக்கோங்க. அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த இருக்குது ஸ்டெபிளைசர். விகார்டில் இந்த ஸ்டெபிளைசர் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டெபிளைசர் வாங்கினா தான் 50,000 ரூபா டிவிக்கு நமக்கு வந்து ஒர்த்து. புரியுதா? இந்த ஸ்டெபிளைசர் லிங்க்கு போடேன். இதேமாரி ஒரு 50-20 ஸ்டெபிளைசர் இருக்கும். அதில் பெஸ்ட்டான ஸ்டெபிளைசர் தான் வாங்கணும். உங்கள் டிவிக்கு ஏற்றவாறு 65 இன்ச்சுன்னு தேடுங்க. ஸோ ஸ்டெபிளைசர் இல்லாமல் வாங்கினீங்கனாலும் டிவி போயிடும். அதில் இந்த டிவியில் ஒரு ஸ்வீட் தன்மையான ஒரு டிஸ்பிளேயில் ஒன்று உண்டு. அது எறும்பு வந்து சாப்பிடும். எறும்பு வந்து சாப்பிட்டு டிஸ்பிளே நாசம் பண்ணிடும். அதான் உங்கள் டிவிக்கும் செவருக்கும் கேப் இருக்கணும். இந்த அளவு கேப் இருக்கணும். வால் மவுண்ட்டு வைக்க சொல்லிடுங்க உங்கள் யார்கிட்ட மாட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ணவன்றவங்கிட்ட. நான் இல்லை எங்கள் டேபிள் இருக்குதுன்னு சொல்லி விட்டுறாதுங்க. ரெண்டையுமே வச்சுக்கோங்க. இப்போ வால் மவுண்ட்டை தெரியலை பாருங்கள், அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன் வால் மவுண்ட்டை வைக்க சொல்லினா, இந்த டேபிள் சில நேரம் ஸ்ட்ராங் இல்லாமல் கீழே விழுந்துடும். அப்போ 65 இன்ச்சு டிவியை நீங்கள் எதில் வைப்பீங்க? மேலே அப்படியே தூக்கி வால் மவுண்ட்டில் வச்சிடலாம். புரியுதா? அதான் வால் மவுண்ட்டும் வச்சுக்கணும். ஆனால் டேபிளில் வைக்க தான் பெஸ்ட்டு. வாலில் வச்சிங்கன்னா செவரை ஒட்டி இருக்கும். என் சோனி டிவி அப்படி தான் போச்சு. டிஸ்பிளேயில் ஏதோ ஒரு இனிப்புத்தன்மையானதில் தான் டிஸ்பிளே செய்வாங்க. அது எனக்கு தெரியாது. டெக்னீஷியன் சொல்லிட்டான் அதை எறும்பு தின்னுட்டு, ஸோ எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டெக்னீஷியன் சொல்லிட்டான். டெக்னீஷியன் அப்படி சொன்ன அப்புறம் தான் எனக்கு தெரியுது செவரை ஒட்டி வைக்கக்கூடாது, எறும்பு இந்த மாதிரி தின்னு. அது வந்து 1.25 லட்ச ரூபா டிவி அந்த டைமில். ஸோ அந்த டிவி எனக்கு போயிடுச்சு. ஆனால் அதுலேயுமே நான் இந்த அளவு அதுவும் அது வந்து இந்த ஓஎஸ் கூகுள் ஓஎஸ் ஃபுல்லாக விளம்பரம் தான். ஆனால் இந்த அளவு ஸ்பீடு அதில் நான் பார்க்கல. ஸோ ஹைசென்ஸ் வாங்க சொல்லேன்னு ப்ரொமோஷன் அப்படியெல்லாம் இல்லை, என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொன்னேன். ஹைசென்ஸ் வாங்கிறத விட ஹைசென்ஸ் வாங்குங்க. 50,000க்கு அதுதான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஹைசென்ஸ் வாங்கலையா, எது 16 உங்களுக்கு இந்த பிராண்டு பிடிக்கல அப்படின்னா 166 HZ என்ன பிராண்ட் இருக்குதுன்னு சர்ச் பண்ணுங்கள். விடா ஓஎஸ் பதிலாக வேறு எதாவது ஓஎஸில் கூகுள் ஓஎஸை தவிர ஏதாவது அந்த கம்பெனி ஓஎஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி சர்ச் பண்ணி வாங்குங்க. கட்டாயப்படுத்தலாம், இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸில். அப்புறம் நீங்கள் வாங்கின அப்புறம் இதை மட்டும் செக் பண்ணிடுங்க. இந்த பிளாக் லைட்டாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒயிட் ஸ்பாட் இருந்தால் உடனே ரிட்டர்ன் கொடுத்துருங்க, எந்த டிவியாக இருந்தாலும். என் லக்குக்கு கிடைக்கல, ஆனால் நிறைய பேர் வாங்கின டிவியில் எல்லாத்துலேயுமே இந்த ஒயிட் ஸ்பாட் வந்துடும். இதில் எங்கேயா ஒயிட் கலரில் வரும். இந்த மாதிரி பிளாக் லைட் ஃபுல்லாக இருக்கணும். HDMI போர்ட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இருக்குது. இல்லைன்னா யூடியூப்லேயே பிளாக் ஸ்க்ரீன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு முக்கியமாக ஒரு டிவியில் பார்க்கணும்னா QLEDயா எல்இடியை விட பெருசு QLED. சரியா? இந்த மாதிரி QLED எடுத்தாலும் மினி LED இருக்குது. ஒவ்வொரு பிராண்டில் அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. QLEDயில் 144 HZ வச்சிங்கன்னா மினி LED போகிறது வேஸ்ட்டு. HZையும் பார்க்கணும்,
வேறு என்ன பார்க்கணும்னா இன்ச்சஸ் பார்க்கணும். உங்களுக்கு ரூமுக்கு எத்தனை இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 64 இன்ச்சஸ் தான் 65 இன்ச்சஸ் டிவி வச்சுருக்கேன். பார்க்க 75 இன்ச்சஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது நான் இந்த ரூமுக்காக டிசைன் பண்ணேன். 65 இன்ச்சஸில் இப்படி இருக்கும் இந்த ரூமுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ பெஸ்ட்டாக வாங்குங்க. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்கேன். இப்போ ஒரு கம்பெனி எடுத்தாலுமே 60 ஹெச்சி செட்லேயும் போடுவாங்க, 144 ஹெச்சி செட்லேயும் போடுவாங்க. ஆனால் வாங்க வேண்டியது 144 ஹெச்சி செட். இதுலேயே 60 எஃப்இ செட் இருக்குது, ஹெச்சி செட் இருக்குது. அதை வாங்கினா உங்களுக்கு வேஸ்ட்டு ஹைசென்ஸ்லேயே. ஸோ 144 ப்ரோ மாடல் வாங்குங்க. 2025 இருந்தாலும் பெஸ்ட்டு தான். இயரை பார்க்காதுங்க, இந்த ரெண்டையும் பாருங்கள். ஹெச்சி செட்டையும் QLEDயா எல்இடியா மினி எல்இடியா. மினி எல்இடினா இதை விட மாசாக இருக்கும். ஆனால் ரேட்டும் அதுக்கு 80,000 90,000 இருக்கும். பெஸ்ட்டு பட்ஜெட்டில் இது QLEDயில் ப்ளஸ் இந்த ஸ்பீடு வராது. நீங்கள் ஷோரூமில் டிவி வச்சுருப்பான், ரிமோட்டை வாங்கி இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண உங்களை விடானா பார்க்கலாம். பெரிய பெரிய டிவியில் விடுவான். இல்லைனா அவன் வந்து டிஸ்பிளே யூனிட்டில் வச்சுருவான். இந்த மாதிரி ஐடியெல்லாம் லாகின் பண்ணி வைக்க மாட்டான். நெட்டே கனெக்ட் பண்ணாமல் டிஸ்பிளே யூனிட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட சும்மா வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் ஐடியெல்லாம் லாகின் பண்ணி இவ்வளோ ஸ்பீடு வரவே செய்யாது. இதில் என் ஐடி எல்லாம் லாகின் பண்ணி கூகுள் ஹாட்ஸ்டார் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இல்லை, இவ்வளோ ஆப் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஆப் மட்டும் இந்த ஆப் ஸ்டோரில் இருக்க எல்லாமே வச்சுருப்பேன் போல். இந்த ஆப் ஸ்டோரில் இருக்க எல்லாமே வச்சுருக்கேன். ஏதோ கொஞ்சம் ஆப் தான் மீதி இருக்கும். ஸோ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் எவர், இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 166 ஹெச்சி செட் கேமிங் டிவின்னு இருக்கும், அதை வாங்குங்க. அது ஃபுட்பால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், கிரிக்கெட் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் கமெண்டில். ஸோ கமெண்டில் லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்குங்க. அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்கேன், அதையும் கிளிக் பண்ணி வாங்குங்க. ஸோ பெஸ்ட் பையாக வாங்குங்க, வேஸ்ட் பையாக வாங்கிடாதுங்க. இது மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் பெஸ்ட் பையாக வாங்குங்க. அதுக்கு தான் இந்த சேனல் வச்சுருக்கேன். உள்ளே பெஸ்ட் பையாக பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டு தரேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.